நீ பார்க்கலடா, நீ உருட்டிக்கிட்டே இருந்தடா. அங்கே ஒன்று எனக்கு வந்துச்சுலடா. எல்லாருமே எனக்கு என்ன பண்ணுறது, எல்லாருமே மாறுறேன். புரியுது. சொல்ல போனாலும் கற்றுவீங்கன்னு தான் நான் சும்மா அடிச்சு விட்டேன். அது பரவாயில்ல, அது பண்ணலாம். இவர் அவனால வந்து பால் வந்து ஹோல்ட் பண்ணி பாஸ் பண்ண முடியும், நான் மட்டும் ஹோல்ட் பண்ண தமிழ்னா சத்தம் தனி பாட்டில் இருக்கு. ஒரே நிமிஷம், யாராவது பார்க்க முடியுமா? நான் என் ஃபோன் மட்டும் எடுத்துருக்கேன் கார்லேருந்து. கிஷோர் ஒரே நிமிஷம். சரி, என் ஃபோன் மட்டும் எடுத்து கொடுத்துருப்போம். ஓகேடா ஓகேடா. அங்கேயே மேலே இருக்கும் பாரா. மின்னல் முரளி என் ஃபோன் எடுத்து. கடைசி பால்லாம் தமிழ் போட்டாங்கடா. அதில் இங்கே ஒரு மேன் விங்கில் வந்திருந்தா சிம்பிளாக நம்ம கிட்ட தான் பால் இருந்துருக்கு. 2 மேன் கோஆர்டினேஷன் தான். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஏன்னா என்னால் கீப்பரை தாண்டி டச் எடுத்து தான் அங்கே அடிக்க முடியும். ஓகே, கீப்பர் கமிட் ஆகிட்டான். தமிழ் பால் போட்டோன்னே இந்த லைனில் எவனா வந்திருந்தானா நான் பாஸ் பேக் கட் பேக் தான் பண்ணுவேன். அது அவங்களால டிஃபெண்டும் பண்ண முடியாது. அது இன்னும் 2 மேன் தான் கோஆர்டினேட் பண்ணுறோம். நம்ம ஒருத்தன் பால் இன்னொருத்தர் போடுறான் எடுக்கிறான், அவ்வளோதான். பாக்கியெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துறோம். 3ஆம் மேன் வந்தாலே கரெக்டாக இருக்கும். மச்சான் ஃபோன் எங்கடா? எடு எடுத்து ஒரு ஃபோட்டோ எடு. நல்லா சும்மா ஒரு எடு. சும்மா எடுறா. எஸ் தான். சும்மா எடு. இல்லை இதில் எடு. ஸ்ட்ரைட்டாக ஏஸ்தட்டிக் கார்டு மச்சான். நாளைக்கு என்னடா, நாளைக்கு படிக்கணும்டா நான். கார்பரேட் கவர்னன்ஸ் ஷிட்ரா. ஏய் அக்கௌண்ட்ஸ் சம் கூட போட்டுடலாம்டா. வாட் அ பால் சஃபிக் அண்ணா, ஷாட். அப்படி வெளியே பண்ணுறேன். ஏய் புறா, மேன் பி எ வைஸ் மேன். யூ செட் தி வேர்ட்ஸ். நான் ஒரு மேட்ச் பார்த்தேன். நான் ஒரு மேட்ச் பார்த்தேன். நான் ஒரு மேட்ச் பிடிச்சேன். 2 மேட்ச், ஒரு மேட்ச் கோல் கீப் பண்ணிருந்தேன். எல்லாமே பண்ணிட்டேன் நான். சத்தியமா ஒரு மேட்ச் பிடிச்சி கேளு. ஏய் பிடிச்ச நான் ஒரு மேட்ச் பிடிச்சேன். ஏய் நீ ஒரு மேட்ச் எங்க பிடிச்ச? ஜாதா முன்னாடி நான் தான் பிடிச்சேன். நீனும் பிடிக்கல. என்ன நான் பிடிச்சேன்டா. என்ன புறா இல்ல பாதி பிடிக்கலாம். பிடி. சரி பாதி ஆட்டும். பாதி ஆயிடுச்சு. 5 ஆகல. ஃபக் சேக். தண்ணி அவ்வளோதானா? அங்க இருக்கு பாறா. அங்க பின்னாடி இருக்கு. ஃபக்கர். டேய் நான் 2 நிமிஷம் இதுக்கு எடுத்துர்க்கேன். அதெல்லாம் முடியாதுடா. சும்மா 5 நிமிஷத்துல வாங்கிக்கிறேன். நீ பண்ணி இன்னும் 1 நிமிஷத்துல சும்மா நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணிடுறேன்டா. இது புடிடா வந்து தெரியும் உனக்கு. கடுப்பா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் பிடிச்சேனே. 2 நிமிஷம் பிடிச்சடா நானு. கோபப்படுறேன். பனியா இருக்கா இல்ல கேமரா பிளரா இருக்கா எனக்கு புரியல. பால் இப்படி எடுத்துறானே. புறாகம். ஏய் என்னடா அந்த வாழ்க்கையில நீ அந்த பண்ண பிடிக்கிறதா? 1 மில்லியன் மோர் தென் 1 மில்லியன் ஹார்ஸ் இருக்கு. அதுல 10 நிமிஷத்துக்கு பிடிக்க முடியும். அது எனக்கு சரி ஓகே தான். அதான் அது சூப்பர்ரா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆக தான் அப்படி தானே. நான் சும்மா
விங்காடுறியா? தயவு செஞ்சு விங்காடாத. நீ பின்னாடியே வர மாட்டேன் விங்காடுனா. ஐ மீன் நாட் இன் அ ராங் வே பட் இன் அ குட் வே. ஐயோ ப்ளீஸ் தாத்தா விங்கெலாம் ஆடாதரா. கிஷோருக்கு ஸ்டாமினா இல்லை. நீ ஒருத்த மட்டும்தான் பின்னாடி இருந்து ரிசீவ் பண்ணுற பால். இல்லை இருக்கு. ரஜினியா என்ன வச்சான்? எப்படி சொல்லிட்டீங்க? மிஸ் ஆகுது கோல். சரி போனடா. ஆரஞ்சு அவனுக்கு கேட்குற பண்ணுறேன், நான் கேட்டால் பண்ண மாட்டேங்க பாரு. டே சிவனோ சக்தி சேர்ந்த மாசுடா எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா. நைஸ் பாஸ். கேசவா எம்மா வராடா? கேசவ நல்லா கீப் பண்ணுவானா? எம்ஆர் நல்லா கீப் பண்ணுவானா? டிஸ்ட்ரிபியூஷன் எம்ஆர் ஓகே. சேவ்னா வந்து கேசவா. டைவ்லாம் கேசவ். டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் வீக் கேசவ். டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் வீக். நீ என்னடா சொல்லுதாக்கா? எம்ஆர் கேசவா? கேபாரா ஒரு கான்செப்ட் இருக்குடா கீப்பிங்கில். டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணுறவனுக்கு டைவ் ஒழுங்காக பண்ண மாட்டான், சேவ் கரெக்டாக எடுக்க மாட்டான். ஆனால் டைவ் நல்லா பண்ணுறவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா வராது. இது வந்து ஒரு கீப்பிங்கோட ஒரு அஜந்தா ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பில்டப் டிஃபெண்டர் இருப்பான், ஒரு டெஸ்டர் இருப்பான்டா. பில்டப் வந்து பால் நல்லா போட தெரியும், அதே டெஸ்டர் போட தெரியும். டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணுவான். புரியுதா? அந்த மாதிரி ரெண்டு பேருமே வேறு வேறு இல்லை. ரைட் லாகாது. இந்த இதில் கார் வர ஓட்டிட்டு போவாங்க. அப்படியா? ரெடி. உங்களுக்கு
45 டேஸ்ல செமஸ்டர்டா இப்போ. லாஸ்ட் அவுட். மீன் பேஸ்காரன் வந்து நம்ம காலேஜ் டேய் முடிஞ்சிருச்சுடா. நான் லாஸ்ட் அவுட்னா சொல்லுங்க டேய். இங்க வந்து என்னடா கேம் ஆட்றீங்க? சீ இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கீங்க. This non I talked to the tempo guy. It is 20.5K for Bangalore. நான் முடிஞ்சிருச்சுடா.